அடிக்கடி எதையாவது தொலைச்சிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபருக்கான ஜாதகம் எப்படி இருக்கும் அமைப்பு? ஸோ அப்போ 2ஆம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள். இந்த 2ஆம் பாவம் யாருக்கெல்லாம் 6, 8, 12 தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் அப்படின்றது ஒரு திருடு போகிறது, திருடர்கள், பகைமை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான காரகங்கள். எனிமி அப்படின்றது 6ஆம் பாவம். அதே மாதிரி 8ஆம் பாவம்ன்றது மறைவு ஸ்தானம், ஒரு மறைந்த ஹிடன் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 2ஆம் பாவம் யாருக்கெல்லாம் 6, 8, 12 தொடர்பு இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த அடிக்கடி ஒரு செயினை தொலைக்கிறது, பணத்தை தொலைக்கிறது, இது எல்லாம் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இதில் 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு இருந்தால் மேபி அது ரெக்கவரி அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ரெக்கவரி அப்படின்றது 11ஆம் பாவம். ஒருவேளை தசாபுத்திகளில் ஏதாவது ஒரு கிரகங்கள் 11ஆம் பாவத்தை வச்சு ரூலிங் பண்ணும்போது அந்த டயத்தில் இந்த தொலைந்த பொருள்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 11ஆம் பாவம் சம்பந்தமே இல்லாமல் வெறும் 6, 8, 12 தொடர்பில் இருந்தால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2வது பாவம் 6, 12 இல்லாமல் 5, 8, 11 இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தால் 8ஆம் பாவம்ன்றது ஹிடன், மறைந்த பொருட்கள் அப்படின்ற மாதிரி. மறைவுன்றது 8வது பாவம். ஸோ அப்போ இந்த மாதிரி தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் சதா எதையாவது வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்பாங்க.